நமஸ்தே. நேத்து வந்து கேக்குதா? நேத்து வந்து ஸ்வர் பார்த்தோம், பிளஸ் வேஞ்சன்ல பாதி பார்த்தோம். காவர்க, சாவர்க, டாவர்க, தாவர்க, பாவர்க வரைக்கும் பார்த்தோம். ஸ்வர்னா வவல்ஸ். வவல்ஸ்ல 11 பிளஸ் 2. அதுல இருக்க இந்த அக இது மட்டும் தனியா அனுநாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் தனியா விட்டுருங்க. அனுநாசிக் செல்வன் சொல்லி அதுல ஒரு 11 எழுத்து பிளஸ் வேஞ்சன்ல ஒரு கான்சோனன்ஸ். கான்சோனன்ஸ்ல ஒரு 33 லெட்டர்ஸ் வரும் மொத்தம். ஓகேங்களா? நேத்து கான்சோனன்ஸ்ல ஒரு 33 லெட்டர் வரும். நேத்து பாதி பார்த்தோம். அதோட கண்டினியூ பண்ண போறோம். நேத்து வந்து ஆ சும்மா எழுதுறேன் ரிவிஷனுக்காக. ஆ ஆ இ ஈ உ உ ரு ஏ ஐ. தமிழ் எழுதவா? தமிழ் எழுதணும். தமிழ் அதாவது இது வந்து ஆ ஆ இ ஈ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. இது பார்த்தோம் ஸ்வர். அதே மாதிரி வேஞ்சன்ல வந்து கா க க க ங ஷ ஷ ஜ ஜ ஞ ட ட ட ட ந. மேல எழுதுறேன். காசட த த த த ந ப ப ப ப மா. இது வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யா. நெக்ஸ்ட் வந்து யா. யா வந்து மேல் கோட்ல டச் பண்றேன். இங்க வந்து இங்க வந்துட்டு இப்படி போயிட்டு இங்க வரணும். எண்டிங் லைன். ஓகேங்களா? இது வந்து யா. யா. நெக்ஸ்ட் ரா. நெக்ஸ்ட் கீழே கீழ் கோட்ல எம் மாதிரி போட்டு அப்படியே மேல போறேன். லா. நெக்ஸ்ட் சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணி மேல போயிட்டு அப்படியே கீழே வரேன். வா. ஹிந்தியில வந்து அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க இந்த 4 லெட்டரி. யா ரா லா வா. அதாவது உள்ளே சொல்லுவோம் இன்டீரியரா. அந்தஸ்துனா இன்டீரியரா உள்ளே சொல்லுவோம். யா ரா லா வா. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் சா, ரெண்டு மாதிரி போடணும் மேல் கோட்ல இருந்து. ரெண்டு மாதிரி போட்டு கீழே ஒரு கோடு. சா. நெக்ஸ்ட் பா போட்டோம்ல, இந்த பா மாதிரி போட்டு சென்டர்ல ஒரு ஸ்லாஷ். சா. இந்த சா. இன்னொரு எழுதிட்டுங்க, இன்னொரு டைம் எழுதிட்டுங்களா? அதாவது மேல் கோட்ல இப்படி பா போட்டோம்ல, பா மாதிரி மேல போயிட்டு அப்படியே கீழே வரணும். இடையில ஒரு கோடு ஸ்லாஷ். அப்புறம் எண்டிங் லைன். சா. அங்க ஒரு சா பார்த்திருப்போம், இது வந்து எஸ்ஏ சவுண்ட். சா. இந்த ஷா, இது ஒண்ணு சா. ரா போட்டோம் இல்லையா, இப்படி ரா மாதிரி போட்டு கையை எடுத்துறேன். இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கோடு போட்டு திருப்பி மேல போயிட்டு கீழே, அதாவது வந்ததுல இருந்து வரணும். இப்படி மேல போயிட்டு இப்படி கீழே. இது வந்து இந்த ஷா. சார் எக்ஸ்கியூஸ் மீ. அதாவது ரா மாதிரி இப்படி போட்டு கையை எடுத்துட்டு சென்டர்ல இருந்து இப்படி போயிட்டு இப்படி மேல. சார். சா 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 சா. சார் நெக்ஸ்ட் வந்து ஹா. கிளார் அடிக்குது. ஹெச்ஏ சவுண்ட். ஹா. ஹா வந்து சின்னதா மேல் கோட்ல இருந்து சின்னதா ஒரு கோடு இப்படி வந்து கை எடுத்துறேன். திருப்பி இங்க இருந்து வந்துட்டு ஹா ஹெச்ஏ. ஓகேங்களா? சோ யா, ரா, லா, வா, சா, 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 ஹா. ஓகேங்களா? எரேஸ் பண்ணலாமா? சார் கிளார் அடிக்குது சார். கிளார் அடிக்குதாங்க மேம். ப்ரோ கிளார் அடிக்குதாங்க. சார் அந்த நடுவுல ஏறிய டியூப் லைட் ஆஃப் பண்ண சொல்லிடுங்க சார். சார் ப்ரோ நடுவுல இருக்க டியூப் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. நடுவுல இருக்க டியூப் லைட். இப்ப தெரியுதாங்க சார்? இங்க அந்த போர்டு சென்டர்ல பாருங்களேன். அது போர்டு போர்டு சென்டர்ல, சென்டர்ல மட்டும் சென்டர்ல கிளார் அடிக்குதாங்க. இந்த அந்த அங்க அதுக்கு முன்னாடி இருக்க டியூப் ஓ லைட் அந்த ஆஃப் அந்த வெளிச்சங்களா சார்? அது ஓப்பன் டோர்ல இருக்க வெளிச்சம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இடத்த மட்டும் நான் விட்டுறேன். அந்த இடத்துல ஓகே. ஏதாவது எழுதிதான் சொல்லுங்க, நான் அகைன் கார்னர் எடுக்கிறேங்க சார். இப்போ அந்த கிளார் போயிடுச்சு. ஆக்சுவலி இப்ப அந்த டியூப் போயிருச்சுங்களா? லைட் கிளார் ஆக்சுவலி போயிடுச்சு. இதுக்கு ஓகே முன்னாடி ஓகே. நீங்க லா எழுதுனீங்கல்ல, அது தெரியல ஆக்சுவலி. லா வாங்க சார். ஆமா. இந்த இந்த கார்னர்ல எழுதுனா தெரியுதான்னு பாருங்க. யா வந்து அது ஓகே. யா, ரா, லா வந்து கீழேங்க சார். இப்படி எம் மாதிரி போட்டு அப்படியே மேல போகணும். லா, வா. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து வாவா. வாங்க. வா. யா, ரா, லா, சார் வா. தெரியலன்னு கேளுங்க, நான் அகைன் எழுதி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுவா? நெக்ஸ்ட் ஓகே போடுங்க. சார், தேங்க்யூ. போலாம் சார். நெக்ஸ்ட் வந்து ஷா. ரெண்டு கோடுக்கும் இது சென்டர்ல வந்து இங்க இருந்து இது ஸ்டார்ட் இது பண்றேன். எப்படி போடுறது? பாத்துக்கோங்க, இங்க இருந்து அப்படியே மேல இது போயிட்டு இந்த கீழே வந்து இப்படி திருப்பி இங்க ஒரு கோடு, இதை டச் பண்ணி அப்புறம் எண்டிங் லைன். ஷா, இக்கு சாவும் சேர்ந்து ஒரு வார்த்தை வரீங்களா? ஷா, ஷான்னு சொல்லுவோம். சாரி, இப்படி ஒரு வார்த்தை வரும்ல, KSHA. எது எழுதி போடுறாங்க?
ஷா. ஓகேங்களா? KSH ஷா. நெக்ஸ்ட் சென்டர்ல இப்படி போட்டு கையை எடுத்துடுறேன். ஒரு கோடு. இது வந்து த்ரா. த்ரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஞா. இங்க இருந்து இப்படி வந்துட்டு கையை எடுத்துடுறேன். ஒரு கோடு. ஞா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரா. Gayatri ma'am, kindly turn off your audio, என்னங்க ma'am. சார்? சார் டவுட்டுங்களா? ஒருத்தங்களோட ஆடியோ ஆன்ல இருக்கு, அது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, கவனிக்க முடியல. சார் ஆடியோ ஏதோ ஆன்ல இருக்காங்க. மியூட் பண்ணுங்க. வேற யாரும் மியூட் பண்ணி மியூட் பண்ணிருக்காங்க போல. நெக்ஸ்ட் வந்து ஸ்ர. இப்படி போயிட்டு கோடு. இது வந்து இஸ்ர. இஸ்ர. ஷ த்ர ஞ ஸ்ர. ஓகேங்களா? இது ஜாயினிங் லெட்டர்ஸ் படிக்கும்போது திருப்பி பார்ப்போம். அதாவது இது 2 லெட்டர் தான், 2 லெட்டர் சேர்ந்து இந்த மாதிரி வருது. இது வந்து 2 லெட்டர் சேர்ந்து இந்த மாதிரி வரும். ஜாயினிங் லெட்டர்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா? சார் அது மூணாவது லெட்டர் க்ரூவா இல்ல ஞாவா? ஸோ மூணாவது வந்து ஞாங் சார். கீழ இருந்து சார் ஸ்கிரீன் ஆன் அண்ட் ஆஃப் ஆயிட்டே இருக்கு, மாறி மாறி வருது சார். என்னங்க சார்? ஸ்கிரீன் சேஞ்ச் வர மாதிரி இருக்கு சார். ஆன் அண்ட் ஆஃபா அப்படியா? எதுங்க சார்? இல்ல, அது யாராச்சும் நடுவுல பேசினா அப்படிதான் வரும். எல்லாரும் ஆடியோ மியூட்ல இருந்துச்சுன்னா வராது. இட்ஸ் நார்மல். ப்ரோ ஆடியோ மட்டும் மியூட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாங்களா சார்? நெக்ஸ்ட் போலாங்களா? எஸ் சார், எஸ் சார். தேர்ட் ஒன் மட்டும் சொல்லுங்க. மேம் தேர்ட் ஒன் வந்து இப்படி கோடு இருக்கு இல்லைங்க மேம். சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடு வரேங்க மேம். ஒரு கோடு இப்படி திருப்பி உள் பக்கமா வரணும். கோடு கிழிச்சிட்டு திருப்பி கை எடுக்காம திருப்பி உள் பக்கமா வந்து இப்படி போட்டுருங்க சென்டர்ல ஒரு கோடு. இப்படி பெருசா எழுதுறேன். கோடு திருப்பி உள் பக்கமா வரேன். ஓகேங்களா? லெஃப்ட் வரேன், திருப்பி ரைட் அதே கோட்ல போயிட்டு போட்டு ஃபோர்த் ஒண்ணுங்களா? ஃபோர்த் ஒன்று வந்து ஸ்ர. இங்க இருந்து இப்படி இது ஒரு லெட்டர் கை எடுத்துறேன். இப்படி இப்படி போட்டுட்டு திருப்பி இங்க இருந்து ஆக்சுவலா இது வந்து ரான்னு அர்த்தம். படிக்கும்போது படிப்போம். இது வந்து ரா இப்படி போட்டோம் இல்லையா, அது நம்ம இப்படியும் போடலாம். அந்த இஸ் ஆக்சுவலா இது என்னன்னா, இது எப்படின்னா இஸ் பிளஸ் ரா தான் அப்படி வரும். இந்த இஸ்ஸும் இந்த சா படிச்சோம்ல, இஸ் பிளஸ் ரா சேர்ந்ததுதான் இந்த லெட்டர். ஓகேங்களா? இஸ் பிளஸ் ரா இப்படி போட்டு திருப்பி இங்க இருந்து ஒரு கோடு, எண்டிங் லைன், அப்புறம் எண்டிங் லைன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாரக்கடி. கடினா லெட்டர் அர்த்தம், பாரானா 12. சிம்பிள்ஸ் மாத்ராயிங். டைட்டில் வந்து மாத்ராயிங்னா ஒண்ணுல சிம்பிள்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிம்பிள்ஸ் போடும் இல்லையா, அதான் காக்காக்கிக்கு தான் பார்க்க போறோம் அடுத்து. காக்காக்கி இதுல என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பார்த்தோம்? கா. இதுக்கு எந்த சிம்பிள்ஸும் இல்லை. சரி, மாத்ராயிங் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டுரும் பாருங்க. நம்ம ஸ்வர் பார்த்தோம்ல, இப்ப ஆ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம். ஓகேங்களா? எத்தனை லெட்டர் இருக்கு?
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 லெட்டர் இருக்கு. இதுல ஒரு லெட்டருக்கு மட்டும் சிம்பிள் கிடையாது, அப்படியே தான் வரும். எதுக்குன்னா ஆக். அப்ப மீதி இருக்க 12 லெட்டர்ஸ்க்கும் ஒரு சிம்பிள் இருக்கு. தமிழ்லயும் சிம்பிள்ஸ் இருக்குல்ல. இப்ப இதுக்கு பேரு இதுதான் துணைக்காலு, ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு. அப்ப இதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்களே வளைவு, நூ போடுவோம்ல தமிழ்ல. இப்படி வர்றது வளைவு மேற்கீற்றுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல சிம்பிள. அந்த மாதிரி இதுக்கு சிம்பிள்ஸ், அந்த லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு, காக்கா கீ எழுதுறதுக்கு. ஸோ இது சிம்பிள்ஸ் மாத்திராயும். இப்ப காக்கு வந்து இப்ப காக்கா கீக்கு தான் எழுத போறோம். காவர்க பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து காவர்க என்னென்ன பார்த்தோம்? கா, 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 ஙா. இது பார்த்தோம் இல்லையா? இப்ப இது காக்கா கீ பார்க்க போறோம். இப்ப ஆக்கு சிம்பிள்ஸ் இல்ல, சிம்பிள்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதி போறோம் பாருங்க. ஆக்கு வந்து துணைக்கால். லெட்டருக்கு அப்புறம் லெட்டர் எழுதிட்டு எந்த லெட்டரா வேணா இருக்கட்டும். இப்போ கால் எழுதுறோம், லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள்ஸ் மட்டும் போடணும். துணைக்கால் மட்டும் போடணும். இதுக்கு பேர் துணைக்கால் ஹிந்தியில். நெக்ஸ்ட் வந்து இ. ஈக்கு வந்து லெட்டர் எழுதிட்டு லெட்டருக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இ. ஈக்கு வந்து லெட்டர் எழுதிட்டு லெட்டருக்கு பின்னாடி அந்த கோடு போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? லெட்டர் எழுதும் போது தெளிவாகவே புரியும். நெக்ஸ்ட் வந்து ஊ. ஊக்கு வந்து லெட்டருக்கு கீழே நீச்சே கீழே வந்து லெஃப்ட் சைடு இப்படி சிம்பிள் போடணும். கீழே லெஃப்ட் சைடு. ஊக்கு வந்து ரைட் சைடு இந்த சிம்பிள். ஓகேங்களா? மேலே எழுதி. ஓ. நெக்ஸ்ட் ரூக்கு வந்து சி மாதிரி போடணும், லெட்டருக்கு கீழே. ஏக்கு வந்து ஒரே ஒரு கொம்பு, ஒரு ஹார்ன். ஐக்கு வந்து 2 ஹார்ன். ஓகேங்களா? ஓக்கு வந்து கோடு போட்டு கோடு மேல ஒரு கொம்பு. அவுக்கு வந்து கோடு போட்டு கோடு மேல ஒரு 2 கொம்பு. ஓகேவா? அவுக்கு. அம்க்கு வந்து ஒரு புள்ளி தான். ஆக லெட்டருக்கு மேல. ஆகக்கு வந்து 2 புள்ளி. இது சும்மா சிம்பிள்ஸ் மாத்திராயி. லெட்டர் எழுதுனா புரியும். காக்காக்கி இந்த ஃபர்ஸ்ட் கா வருக. இந்த கா வருகுல ஃபர்ஸ்ட் காவை மட்டும் எடுத்து, ஃபர்ஸ்ட் கா ஒரு லெட்டர் மட்டும் எடுத்து சொன்னா, இந்த கா வந்து அப்படியே தான் கீழே எழுத போறேன். கா, கா. ஏன்னா மாத்திரா சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நோ மாத்திரா. மாத்திராக்கு கா. காக்கு வந்து கா எழுதிட்டேன். கா ஒரு கோடு போடணுங்களா? லெட்டருக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு கோடு போட்டு எண்டிங் லைன். இது வந்து கா, கா, கா. கீ. கீக்கு வந்து ஒரு கோடு போட்டு இங்க கோடு போடணும்ல, கோடு போட்டு கா போட்டு இந்த 2 இப்படி ஜாயின் பண்ணணும். கீ. புரியுது? கோடு போடணும், அப்புறம் லெட்டர் எழுதுறேன், திருப்பி இது 2 ஜாயின் பண்ணணும். இப்படி எழுதினாலே செய்ய போறோம். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எழுதிட்டு இப்படி போடுவாங்க. இது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. சரிங்களா? கீ. நெக்ஸ்ட் கீ. கா கோடு போட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். நெடில். கீ. லெட்டருக்கு அப்புறம் லெட்டர் எழுதிட்டு இதுக்கு இது அப்படியே லெட்டர் எழுத போறோம். கா. லெட்டர் எழுதிட்டு ஒரே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம். கா. ஒரு கோடு போட்டுட்டு லெட்டர் எழுதிட்டு 2ஐயும் ஜாயின் பண்றோம். கீ. லெட்டர் எழுதிட்டு லெட்டருக்கு அப்புறம் ஆஃப்டர் த லெட்டர் கோடு போட்டு திருப்பி ஜாயின் பண்றோம். கீ. நெடில். கூ. லெட்டர் எழுதிட்டு கா எழுதிட்டு லெட்டருக்கு கீழே லெஃப்ட் சைடு சிம்பிள். இது வந்து எப்படி எழுதுனா இந்த சிம்பிள்ஸ் கீழே இருக்க சிம்பிள்ஸ் எல்லாமே இப்படி கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இது கோட்ல எழுதி காட்டுற பாருங்க. இது வந்து கா இப்படி டச் பண்ணிடுவீங்க. கா. கீ. இந்த கீ வந்து இந்த கோட்டுக்கு மேல வரும். இந்த கீ வந்து கோட்டுக்கு மேல எழுதணும். நெக்ஸ்ட் கீ மேல வந்துடும். பூ. லெட்டர் இந்த கோட்டுக்கு கீழே எழுதணும். ஓகேங்களா? பூ. நெக்ஸ்ட் கூ. லெட்டர் கீழே ரைட் சைடு எழுதுனா இது வந்து கூ, இது வந்து கூ. ரெடி. நெக்ஸ்ட் கா. குரு. ஏன்னா ரூ சவுண்ட் இல்ல, இந்த சவுண்டு தான் அப்படியே வரும். இதோட காக்கா சேர்த்துட்டே வரும். இந்த ஆ இந்த ஆங்களா கா சவுண்டு. ஆ கா. இ கி சவுண்டு. இ கி. எந்த லெட்டர் சேர்ந்தாலும் இ கி உ
கு ஊ சவுண்டு கூ ரூ சவுண்டு இக்ரு இக்ரு இது வந்து கா இக்கு பிளஸ் ரூ இக்ரு க்ரு எங்க புள்ளி நெக்ஸ்ட் கே கா காக்கு மேல ஒரு கொம்பு கே நெக்ஸ்ட் கை லெட்டர் எழுதி லெட்டருக்கு மேலேயே அந்த 2 ஹார்ன் போடணும் சிம்பிள் போடணும் கை இது எழுதும் போது கோட்ல வந்து இப்படி எழுதிட்டு இப்படி எழுதணும் லெட்டருக்கு மேலே தான் போடணும் கை இது வந்து ஒரு கொம்பு ஏ சவுண்டுக்கு இங்க ஆல்ரெடி ஒரு ஹார்ன் இருக்கு அதனால 2 கை கை சவுண்டு நெக்ஸ்ட் கோ லெட்டர் எழுதிட்டு லெட்டருக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேல ஒரு ஹார்ன் அந்த ஒரு சிம்பிள் போட்டுனா இது வந்து கோ நெடில் தான் குறில் இல்ல இந்தியில கோ கிடையாது கோ தான் இருக்கு நெடில் தான் இருக்கு ஓ சவுண்டு இது நெடில் ஓ தான் அதனால கோ கா ஸ்டாண்டிங் லைன் அந்த லைனுக்கு மேல இங்கதான் போடணும் இங்க போட்டுறக்கூடாது 2 கொம்பு கவ் கவ் இது இப்படி போட்டா தப்பா வரும் கவனிச்சுக்கோங்க இது இப்படி போட்டு இங்க ஒண்ணு போட்டாலும் இது தப்பு இங்கேயே 2ஐயும் போட்டுட்டு இங்க ஒரு கோடு போட்டாலும் இது தப்பு இது கோடு போடலன்னா இது கை ஆயிரும் ஸோ லெட்டர் எழுதணும் லெட்டருக்கு பக்கத்துல ஒரு கோடு அந்த கோடு போட்டுட்டு ஒரு கொம்பு மட்டும் போட்டோம்னா கோ 2 போட்டோம்னா கவ் ஓகேங்களா எழுதும் போது இது இப்படி எழுதுங்க இப்படி எழுதிட வேண்டாம் இங்க இருந்து இப்படி கவ் நெக்ஸ்ட் வந்து கம் கம் வந்து கா போட்டு லெட்டருக்கு மேல ஒரு புள்ளி அவ்வளவு லெட்டருக்கு மேல புள்ளி வச்சுட்டு அப்புறம் எண்டிங் லைன் கம் நெக்ஸ்ட் கா இது வந்து கம் கா போட்டு லெட்டருக்கு பின்னாடி 2 புள்ளி வச்சா தெரியுதுங்களா புள்ளி எரேஸ் பண்ணலாமா நோட்ல எப்படி எழுதணும்னு எழுதி காட்டுறேன் பாருங்க கா 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 கோடு போட்டு லெட்டர் ஒரு 2 ஜாயின் பண்றேன் சி லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டுட்டு 2ஐயும் ஜாயின் பண்றேன் கி கா போட்டு கீழே ஓ இது லெஃப்ட் ரைட் அந்த ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க லெஃப்ட்ல 6 லெட்டர் ரைட்ல 6 லெட்டர் சென்டர் மார்ஜின்ல எழுதுனீங்க 13 லெட்டர் வரிசையா எழுதுனீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் தான் எழுதி பார்க்கணும் அப்படியே கா கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கவ் கம் கக திருப்பி எழுதிட்டு திருப்பி அகைன் கா கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கவ் கம் கக வரைக்கும் எழுதிட்டு ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் போக ஸ்பீடா வந்துடும் அப்ப எழுதிட்டு திருப்பி லெஃப்ட் டு ரைட் வரும் ஓகே கு க்ரு கே கை கோ ரெண்டு கொம்பு போட்டா கவ் கம் புள்ளி வச்சுட்டு தான் கோடு போடணுங்க இந்த எண்டிங் லைன் போட்டாலும் லெட்டர் ஃபினிஷ்னு அர்த்தம்
புள்ளி எப்பவுமே புள்ளி எப்பவுமே 2 புள்ளி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் கோடு போடணும். ஓகேங்களா? எண்டிங்ல எப்பவுமே எண்டா தான் போடணும். கா கா கி கி கு கு இக்ரு கே கை கோ கௌ கம் காக. இது ஃபர்ஸ்ட் காவோடு. நான் இன்னும் ஒண்ணே ஒன்று மட்டும் எழுதுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா நீங்களே எழுதிருங்க. அந்த வியஞ்சன் பூராவே கான்சோனன்ட். சரிங்களா? வீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மாடல் தான். இதே மாதிரி தான் எல்லாமே வரும். சேம், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஆனா லெட்டர்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் வரும். அது எழுதும் போது சொல்லுங்க. டவுட் வந்துச்சுன்னா கரெக்டா எழுதிருக்கீங்கன்னா. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான். நெக்ஸ்ட் லெட்டர் கா. இது வந்து காங்களா, கேஏவா, இதுக்கு வந்து கா எழுதுறேன். கேஹெச் கா. சேம் இதே மாதிரி தான். கா. இதே தமிழுக்கு இதே தான் வரப்போது. இக்கு மட்டும் முன்னாடி போட போறோம். க. ஒரு கோடு பக்கத்துல கா கோடு போட்டு கி. இதுல பாருங்க, இது நிறைய தப்பு பண்றது என்னன்னா, குழந்தைங்க இப்படி போட்டு இப்படி போட்டுருவாங்க. போட்டு இது தூக்கி இதோட ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி போட்டுருவாங்க, தப்பு. போட்டு இந்த லெட்டர்ஸ் இங்கே தான் இந்த லெட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இது இதோட தான் ஜாயின் பண்ணணும். கி. கி. ஓகேங்களா? இந்த இடத்துல கு. கிளாரிட்டி இங்க எழுதுறேன். கு. நெக்ஸ்ட் கு. கு ரைட் சைடு சிம்பிள். இது மட்டும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் குறிலுக்கு லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? நெடிலுக்கு ரைட் சைடு. ரூக்கு வந்து சி மாதிரி ரைட். கு. க்ரூ. ஒரு இக்கு போட்டாலும் ரெண்டு அழுத்தி சொல்லணுங்கிறதுக்காக. க்ரூ. கே. கே. இது ரெண்டு கொம்பு போட்டா கை. கோ. இதுல போட்டக்கூடாது, அந்த கோட்ல தான் போடணும், ஸ்டாண்டிங் லைன்ல. கவ். புள்ளி வைக்கணும் கண்டிப்பா. புள்ளி வந்து இந்த இடத்துல தான் சார் வைக்கணும். கம். சைடுல ரெண்டு புள்ளி வச்சோம்னா காக. ஓகேங்களா? எழுதிக்கோங்க. எரேஸ் பண்ணலாம் எழுதி. என்னங்க சார்? யாராச்சும் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கவ் கம் காக. நெக்ஸ்ட் நீங்க எழுதுங்க. பாக்குறது பாரக்கடி. சார் இந்த கீக்கு அப்புறம் கிளார் அடிக்குது சார் மிடில்ல. கீக்கு அப்புறம் இதுக்கு அப்புறங்களா? அதுக்கப்புறம் சரி வந்து
வந்து கீ கா எழுதிட்டு லெஃப்ட் சைடு சிம்பிளுங்க சார். லெட்டருக்கு கீழே லெஃப்ட் சைடு சிம்பிள். போ புரியுது. ரைட் சைடு சிம்பிள். கூ. ஓகேங்களா? இது தெரியுதுங்களா? இக்ரு கே கை கோடு போட்டு கோடு மேல ஒரு கொம்பு மட்டும் போட்டா ஹோ கவ் கம் பக. இதுக்கு நேரா தாங்க சார் புள்ளி வந்து லெட்டர் இருக்குங்கன்னா இதுக்கு நேரா வைக்கணும் புள்ளி. இப்படி வச்சா தப்பு, இங்க வச்சா இல்ல தப்பு. ஓகேங்களா? இங்க வைக்கணும். கக புள்ளி தெரியுதுங்களா? கக. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எந்த லெட்டர்ஸ் எப்படி எழுதணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஏன்னா இதோட பாரக்கடி இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வேஞ்சன் எழுதணும் இல்லையா கான்சோனன்ஸ், அது ஃபுல்லா இதே மாதிரி மாடல் எழுதினீங்கனாலே லெட்டர்ஸ் முடிஞ்சது. அவ்வளவுதான், லெட்டர்ஸ் கம்ப்ளீட். இப்ப காவருக்கு பார்த்தோம்ல. சொல்லுங்க சார். அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் திரும்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? வேஞ்சன் எல்லாத்துக்கும் கான்சோனன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ எழுதணும்ல லாஸ்டா. சார் லாஸ்டா எழுதணும் காங் சார். கேஹெச்ஏ க க அழுத்தி சொல்லணுங்க சார். ஒன்று ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அழுத்தி சொல்லணும். வாயில இருந்தா வரும் க. அதான் இதுல பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன். இது வந்து கேஏ கா கா மட்டும் சொன்னா போதும். கா கரூர், கடிதம், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி. இது வந்து கா காக்கு என்ன எக்ஸாம்பிள்? கேஹெச்ஏல ஏதாவது வேர்டு சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். இங்கிலீஷ்ல கேஹெச்ல ஏதாவது வேர்டு சொல்லுங்க. காதல். என்னங்க சார்? காதல். காதலுங்களா சார்? அது கேஏ தானே, அது காதல் லவ் அதை சொல்றீங்களா? அல்ல இல்ல, அது கேஹெச்ல என்ன கனிமொழி. கேஏ எண்ணெய், அது கனிமொழி வந்து கேஏ சவுண்ட் தானேங்க சார்? களம். இல்ல களம் கேஏ எல்ஏஎம் தான். கேஹெச்சுக்கு வந்து கேல், அது ஹிந்தியில இருக்கு. இப்ப கேல்னா விளையாட்டு. இதை எழுதும் போது இங்கிலீஷ்ல கேஹெச்ஏஎல்னு எழுதுவோம். கேஹெச் எல்லாம் இங்கிலீஷ்ல எங்க வருதோ அதுக்கெல்லாம் இந்த லெட்டர் யூஸ் பண்ணணும் சார். கேஹெச் அழுத்தி சொல்லுவோம். காக்காங்களா? அது கேஏ தான். இல்ல என்னங்க சார்? காதர். காதர் பை முஸ்லீம்லாம் பேர் வைக்கிறாங்களா, அது அவங்க கேஹெச் இந்த மாதிரி தான் சவுண்ட் வரும் அவங்களுக்கு. அங்கெல்லாம் இங்க இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஹிந்தியில் எழுதும் போது இப்படிதான் எழுதணும். பாத்தீங்களா? கா த இர். சோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். எங்கெல்லாம் கேஹெச் வருதோ இங்கிலீஷ்ல அங்கெல்லாம் வந்து இந்த லெட்டர். எங்கெல்லாம் கேஏ மட்டும் வருதோ அங்கெல்லாம் இந்த லெட்டர். ஜிஏஸ் வரும் இல்லையா? அப்ப காயத்ரி எழுதுறோம், அப்ப வந்து அங்க வந்து இந்த கா யூஸ் பண்ணணும். கன்னு கன்னு அதுக்கு வந்து இந்த ஜா, இந்த கா. அதே மாதிரி ஜிஹெச்ஏ எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த கான்செப்ட் கா. ஜிஹெச்ஏக்கு என்ன இருக்கு? கேம்பிளிங் ஜிஏஎம் தான், அதுக்கு இந்த கா. ஃபோர்ஸ் மட்டும் கொடுக்கணும் சார். இப்ப வந்து இது வந்து கா 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 அவ்வளவு. இது வந்து க க. இது வந்து க கா ஜிஏ சவுண்ட். இது வந்து க க கா. ஓகேங்களா? கா இது சொல்றேன் பாருங்க. க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. இது சொன்னோம்னா க அடிவயத்திலிருந்து வரணும். க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் க. நெக்ஸ்ட் வரது எல்லாமே நெடிலா தான் உங்களுக்கு வரும். எல்லாமே நெடில் தான். அந்த சைடு கம் கக தவுத்து. நெக்ஸ்ட் இது வந்து க கா கி கி கு கு க்ரு
கே, கை, கோ, கௌ, கம், கஹ. இந்த ப்ரொனவுன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்ப இதுல இருக்கு பாருங்க, இதுல வந்து இப்படி இருக்கு, கா போட்டு இது வந்து கேஏ, கேஏஆர் கர். இதுக்கு கர்னா என்ன அர்த்தம்னா டாக்ஸ், ஹேண்டு, டூ, இந்த மாதிரி மீனிங்ஸ் வருது. இப்ப இதுக்கு பதிலா இந்த கர் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஹவுஸ் ஆயிரும். கர்சே லேலோ, கையால் எடு. கர்சே லேலோன்னு சொல்லிட்டா வீட்டுல இருந்து என்ன எடுன்னு ப்ரொனவுன்ஸ் மாறிச்சுன்னா அங்க மீனிங்ஸ் மாறிடும். அதுக்காக ப்ரொனவுன்ஸ் ரொம்ப ரொம்ப, ஏன்னா இப்பதான் ப்ரொனவுன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். லெட்டர்ஸ்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டவுட் வந்துடும். இது இப்ப இது எழுதுறோம்னா இது காவா, கவா, கவா, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் டவுட் வந்துடும் ப்ரொனவுன்ஸ். அதனால ப்ரொனவுன்ஸ் ரொம்ப முக்கியம். கா, க, 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 ங. ப்ரொனவுன்ஸ் ஓகேங்களா அது? சார் ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அழிச்சிடாதீங்க, மேல இருக்க அந்த லைன் மட்டும் எழுதிடுறேன். ஓகே ஓகே. நீங்க அப்படியே வரிசையா ஒவ்வொரு பேஜ், இது வந்து லெஃப்ட் ரைட் எடுத்துக்கோங்க. இது ஒரு பேஜ், அடுத்து இது, அடுத்து இது, அப்படியே காவருக்கு முடிச்சுட்டு அப்புறம் சாவருக்கு கண்டினியூட்டியா எழுதணும், அடுத்து டாவருக்கு கண்டினியூட்டியா எழுதணும். அப்படியே நீங்களே அப்படியே எழுதி பிராக்டிஸ் பண்ணணும் அந்த வேஞ்சல் பூராமே. ஒன் டைம் எழுதுனீங்கன்னா போதும். ஒன் டைம்னா வெறும் ஒன் டைம் இல்ல, ஒரு பேஜ் பூரா எழுதணும், லெஃப்ட் டு ரைட் சொல்லிட்டு எழுதுனீங்கன்னா. வீட்டுல இதை எழுதிருங்க, எழுதினாதான் அடுத்து புரியும். எழுதிட்டு சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் ஆஃப் லெட்டர் செக் இங்கிலீஷ் பாத்துருவோம். இல்ல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். ப்ரொனவுன்ஸ் பண்றது இல்ல லெட்டர் ஃபார்மேட் எப்படி எழுதணும். தேங்க்யூ சார், எழுதிட்டேன். ஓகே ஓகே. எழுதிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடவா? எஸ் சார். எழுதிட்டு சொல்லுங்க, எரேஸ் பண்ணுங்க. ஓகேங்க சார், இது எழுதிக்கலாம். இல்ல எல்லாமே வேணாலும் எழுதி காமிச்சிடுறேன், பொறுமையா போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கா. கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன் சென்டர்ல. கீழே கீழே எழுதுனா தெரியுங்களா? இது வந்து கா எழுதுறேன் பாருங்க இப்ப. ஓ சாரி, தேர்ட் லெட்டர் எழுதணும். கா, அதாவது ஜிஏ சவுண்டு. இது பாருங்க, கா, கா. இது ஆல்ரெடி லெட்டர்ஸ்லயே ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருக்கு. சோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்டிங் போடணும், கோடு. இது ஆக்சுவலா லெட்டர்ல, இப்ப மத்த லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த ஒரு கோடுமே இருக்காது. இப்ப இதுல வந்து பக்கத்துல எந்த கோடும் இல்லை. ஆனா லெட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு கோடு ஆட் ஆகி வருது இல்லையா? அதனால பக்கத்துல இன்னொரு கோடு போடணும், 2 கோடு. சோ கா, ஒரு கோடு போட்டு லெட்டர் போட்டு. ஆக்சுவலா இது ஜிஐ சவுண்ட், கி. இதுல மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி எழுதிட்டு இந்த இது வந்து இதோட இப்படி எழுதுனா தப்பு. ஏன்னா லெட்டர்ஸ் இங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் கரெக்ட். கி, 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 ஃபுல்லா எழுதுனா இப்படி எழுதும். உங்க கோட் கீழே எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி வரும், இங்க வரும். கு, கு, இக்ரு. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான், எல்லாம் அந்த சிம்பிள் மட்டும் தான். இக்ரு, கே, கை, கோ. ரெண்டாவது கோட்ல தான் எழுதணும். கௌ, கம். கரெக்டா எழுதுறேன்னு செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு லெட்டர் விட்டுற போறேன். 13 வருதான்னு செக் பண்ணுங்க. 13 லெட்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10 13. க, கா, கி, கி, கு, கு, குரு, கே, கை, கோ, கௌ, கம். பொறுமையா சொல்ற பாருங்க. கா, கா, கா. ஓகேங்களா?
கீ கீ கீத் கீத்னா பாட்டு சாங். கீதம் சங்கீதம். கீ கு கு இக்ரு குரு. கே கை கோ கௌ நெடில் தான். கௌ கம் கஹ. ஓகேங்க. இதை எரேஸ் பண்ணிடுவாங்க. மேல இதை எரேஸ் பண்ணிடலாமா? லெட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆனாவனா இப்ப எழுத சொல்றதுங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு திருப்பி ஆனாவனா எழுதுறது. இது கா ஜிஹெச்ஏ இ மாதிரி ஸ்மால் ஈங்க சார். அவ்வளவுதான். ஸ்மால் இ போட்டு அப்படியே ஒரு கோடு எண்டிங் லைன் கா. இப்படி போட்டு கா கீழே வரக்கூடாது. இக்கு போடணும். இந்த லெட்டர்ஸ்க்கும் இந்த லெட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இக்கு போடணும் சார். கா கோடு போட்டு இங்கதான் ஜாயின் பண்ணணும். கி கீ சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தைங்க இந்த சிம்பிள்ஸ் மட்டுமே ஒரு வாரம் பிராக்டிஸ். இந்த கோடு மட்டுமே. கு கு குரு. எப்படி இருந்தாலும் குரு தாங்க சார். ப்ரொனவுன்ஸ் ஒண்ணுதான். அழுத்தி சொல்லுங்க இருக்காங்க ரெண்டு. குரு கே ஃபுல்லா கோடு போடணும். கை கோ கௌ கம் கஹ. இதை எரேஸ் பண்ணிட்டுங்களா? சாட்டர்டே சனிவாரம். இதை எரேஸ் பண்ணிருக்கீங்களா? ngா புள்ளி வச்சு புள்ளி கண்டிப்பா இந்த புள்ளி வைக்கணும் சார். புள்ளி வைக்கலைன்னா டாவாயிரும். இது வந்து இப்ப இப்படி போட்டு இந்த இடத்துல புள்ளி வச்சோம் அப்படின்னா இது ngா. புள்ளி வைக்கல அப்படின்னா இது வந்து டாவாயிருங்க சார். டிஏ சவுண்ட் ஆயிரும். நீ புள்ளி புள்ளி வைக்கிறேன் பாருங்க. ngா புள்ளி வச்சுட்டு ngா. இந்த புள்ளி வந்து லெட்டரை ஒட்டியே இருக்கணும் சார். இந்த புள்ளியோட சேர்ந்ததுதான் இந்த லெட்டர். என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க என்ன இங்க வச்சுட்டு புள்ளி இங்க வைப்பாங்க.
இப்படி போட்டு ம்? கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? வா. நீ நீ இந்த போட்டு மேல வரணும். ngô இப்படிதானே வரணும். கோ கோ எப்படி வரணும் தமிழ்ல? நியூ Correct கரெக்ட் தானே? தான். கரெக்ட் தான். கோ கோ ஓகேங்களா? தமிழ் மறந்து போச்சு. இங்க்ரு ஞே ஞே ngை கோ ngâu ngâm ngக. இந்த லெட்டர் பாருங்க. இங்க ஒரு புள்ளி, இங்க 2 புள்ளி. இந்த லெட்டர் அதிகமா வராது. ngா ngா ngி ngி ngu ngu இங்க்ரு ngி ngை ngô ngௌ ngம் ngக. ngா ngா இந்த சவுண்டே வந்து மூக்குல வரணும். ஓகேங்களா? ngா ngா ngி ngி ngu ngu இங்க்ரு ngி ngை ngô ngௌ ngம் ngஹ. நெக்ஸ்ட் சாவர்க எழுதிருங்க. சாவர்க டாவர்க தாவர்கள் எழுதி பிராக்டிஸ் பண்ணி. சார் ஒண்ணுமே கேட்கல சார். ஸோ மியூட்ல இருக்கு. இல்ல மெதுவா போ சொல்றாங்க. அது ப்ரொசீஜர் சொல்றது ஈஸி. இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடலாம். அப்புறம் இது இப்படி ஆனா எழுதுறது பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். அதனாலதான் 1 மாசத்துல ஹிந்தி 2 மாசத்துல ஹிந்தினா இது கிராமர் இப்படி, பிரசன்டென்ஸ்க்கு இப்படி, பாஸ்ட் டென்ஸ்க்கு இப்படி, லெட்டரோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மட் இப்படி எல்லாமே டக்குன்னு அவங்க 1 மாசத்துல சொல்லிடுவாங்க. 1 மாசம் ஹிந்தி. ஆனா நம்ம படிக்கிறதுக்கு எழுதி பாக்குறதுக்கு தான் லேட் ஆகும். அது படிக்கவே முடியாது. 1 மாசம் ஹிந்தி 2 மாசம் ஹிந்தி வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் அது வந்து இதாகும். ஸ்ட்ரக்சர் சொல்றது வேகமா சொல்லிட்டு இது இப்படிதான் அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிடலாம். பட் அது நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிராக்டிஸ் பண்ணணும். அவங்க ஒவ்வொரு பேஜ் எழுதி 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 பிராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரீயா இருக்கு. டெய்லி ஒரு பேஜ். டெய்லி ஒரு பேஜ்னா ஆக்சுவலா மினிமம் வந்து ஒரு நாளைக்கு காவர்க. இன்னைக்கு எடுத்தா காவர்க வந்து தரவா இருக்கணும். நாளைக்கு வந்து சாவர்க தரவா இருக்கணும். நெக்ஸ்ட் டாவர்க தரவா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வர்க்க மினிமம். இல்ல கொஞ்சம் நம்மளுக்கு படிக்க முடியும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல கூட பாரக்கடி எழுதி முடிச்சிட்டோம்னா லெட்டர்ஸ் இவ்வளவுதான். லெட்டர்ஸ் இவ்வளவுதான். பாரக்கடி முடிஞ்சாலும் லெட்டர்ஸ் முடியும். நிக்கு இங்க இச்சு மட்டும் இருக்கு. எப்படி வருது அப்படின்னு பாக்குறதுக்கு அப்புறம் ஒரு ஃபார்மா மட்டும் இருக்கும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் வேர்ட்ஸ் பேர். ஓகேங்க. நாளைக்கு வச்சுக்கோங்க. ஓ இக்குங்க நாளைக்கு வச்சு. சரி அப்ப இதே வேணா எழுதி காட்டட்டுங்களா? இது அப்படியே எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கூட ஹோம் இருக்கு. அந்த சாவருக்கு
டா டா எழுதி காமிச்சிடும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க. இல்லாட்டி அகைன் வேணாலும் சார் ஏதாவது எழுதி காட்டுறதுன்னு சொல்லி காட்டுறது. ஜென்ரலாவா அப்படி அதுதான் இதை எழுதிட்டோம்னா நம்மளுக்கு அந்த 2 லெட்டர் வேர்ட்ஸ்ல எழுதி பார்த்துட்டோம்னா கிராமர் கொஞ்சம் எழுதி பார்த்துட்டோம்னா ஹிந்தியில பேசலாம். சும்மா என்ன ஒரு இப்ப ஆர்டர்னு வச்சுக்கோங்க. ஆர்டர்னா தமிழ்ல என்ன? உத்தரவு இல்ல கட்டளை. அது யாரு நம்மளோட ஏஜ்ல சின்னதா இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை எடுத்துட்டு வா, இதை பண்ணு அப்படின்ட்டு. அப்ப நம்ம அதான் இதை எழுதி பார்த்துட்டோம்னா நான் வெறுப்பு சொல்லிடுறேன். வெறுப்பு சொல்லிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வர்றதுக்கு ஹிந்தியில என்ன, போறதுக்கு ஹிந்தியில என்ன ஒரு 50 பேர் எழுதி போட்டோம்னா அதை வச்சு அந்த ஃபார்மேட் சொல்லிட்டோம்னா அது ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு கா அப்படின்னா ஒரே லெட்டர் தான். கா எழுதணும்ல. கா அப்படின்னா ரூட் வெர்பு சாப்பிடு அப்படின்னு. ஓகேங்களா? கானா. ஓகே. கானாங்கிறது நவுன் சாப்பாடுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. கானா ஃபுட்டு. இப்ப சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லணும்னா கானா சாப்பிடுறது டு ஈட்டு. ஓ மட்டும் சேர்க்கிற மாதிரி வரும் எல்லாத்துலயும் வெர்போட. ஓங்கிறது ஒரு லெட்டர் மட்டும் எல்லாத்துலயும் சேர்க்கிற மாதிரி வரும். இப்போ ஒரு எழுதி பாருங்க. ஆ சாப்பிடுறது, வர்றது, போறது, பாக்குறது, வேற எடுக்கிறது, நடக்கிறது, வேற சும்மா ஒரு 5. இப்ப இது ஓ சேர்த்தா போதும். ஆனா வர்றதுங்களா? ஈட்டா ரூட் இருப்பா இதோட ஓ சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஆ ஓன்னு வரும். ஆ ஓனா வான்னு அர்த்தம். ஆ ஓனா வான்னு. கா ஓனா சாப்பிடுன்னு அர்த்தம். காவோனா சாப்பிடு, கானானா ஃபுட்டு, சாப்பாடு சாப்பிடுனா கானா காவு. கானா காவு சாப்பாடு சாப்பிடு. டிவி தேக்கோ, கர் சலோ எல்லாத்துலயும் ஓ தான் சேர்க்கணும். இப்ப ஆ ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. கர வீட்டுக்கு வா ஆ இருக்கு இதோட ஓ சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆ ஓனா வான்னு அர்த்தம். கர ஓனா வீட்டுக்கு வா. இப்ப ஜானா இதர் ஆவோனா இங்கே வா. இதர்னா ஹியர், இங்கே, இங்கு, இல்லாட்டி இங்கே. அப்ப இதர் ஆவோ இங்கே வா. உதர் ஜாவோ ஜா இருக்கீங்களா அதோட ஓ சேர்த்தா ஜாவோ. அதெல்லாம் ஆர்டர் நம்ம சின்ன பசங்க யூஸ் பண்ண முடியும். இல்ல நம்மளோட ஈக்குவல் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு ரெஸ்பெக்டா சொல்லணும்னா அது வேற ஃபார்மேட். ஜாவோனா போ, உதர் ஜாவோனா அங்க. மீனிங் மீனிங் அர்த்தம். அதான் மத்தலப்னா மீன்ஸ் அர்த்தம்னு அர்த்தம். கே மத்தலப் ஹைன்னு கேட்பாங்க. என்ன அர்த்தம்? மீன் என்ன சொல்றீங்க மத்தலப் அப்படின்னா என்ன? அந்த இடத்துல யூஸ். இது நம்ம பார்ப்போம். லெட்டர்ஸ் முடிச்சோம் இதான் பார்ப்போம். லெட்டர்ஸ் முடிச்சோன்னா 2 லெட்டர் வேர்டு. லெட்டர் முடிச்சு இந்த இக்கிங் எக்ஸ்சேஞ்சுக்கு என்னன்னு அது பார்த்துட்டோம்னா 2 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்ண தெரியும். எப்படி ரீட் பண்ணுங்கிற சொல்லுங்க. அவ்வளோ ஈஸி தான். எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா அடுத்தது தான் ஈஸி தான். எரேஸ் பண்ணிடுவோம். இப்ப எழுதினாலும் புரியாது. இதுதான் கா 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 ngா. நெக்ஸ்ட் சா எழுதிருங்க. அதுல ஏதாவது எழுதி காட்டணுமா? டா தா அதான் அப்படியே எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் சா வர்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சா சா எழுதிட்டு சொல்லுங்க. அது ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சா சா ஜா. ஏன்னா நீங்களே எழுதுனீங்கன்னா எப்படி எப்படின்னு லெட்டர்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ நாம என்ன அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். சா சா ஜா ஞா இருக்குன்னா
இதே மாதிரிதான் சா ஷா சி அப்படியே எழுதுங்க சி கோடு போட்டு போடணும். இந்த கோடு முன்னாடி போடணும், இந்த கோடு பின்னாடி போடணும். ஷூ ரைட் சைடு போடணும் நெடில் ஷூ த்ரூ சே சென்னை கிடையாது, சென்னை ஹிந்தியில நெடில் தான். சே சை ஷோ ஷௌ சம் ஷா ஷா எழுதலையா? சா சா சி சி சு சு இச்ரு சே சை சோ சௌ சம் ஷா. இதே மாதிரிதான் எல்லாமே ஷா. எதுக்குங்க சார்? வாட் இல்ல சாருனா நிறைய இந்த ரெஸ்பெக்ட் வேர்ட் இருக்கு. சார்னா இப்ப ஜி அவ்வளவுதான். ஜி ஜினா ஐயான்னு அர்த்தம் சார். அதனாலதான் மோதிஜி எல்லாமே ரெஸ்பெக்ட் வேர்டு. அது எல்லா பேருக்கு பின்னாடியுமே ஜி சேர்த்தா சொல்லுவாங்க. அது ரெஸ்பெக்ட் வேர்டு. எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? தயவுசெய்து சா சா இது இதே மாதிரி எழுதிட்டுங்களா? சரி இது வீட்டில் எழுதிட்டு வந்துடுறீங்களா? கான்சோனன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒன்று மட்டும் எழுதிட்டேன், மீதி இருக்கிறது எல்லாமே ஹோம்ஒர்க் வீட்டில் எழுதிட்டு வந்துருங்க. எழுதி டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிருங்க சார். அதாவது கரெக்ஷன் இருந்தா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா சார்? கேக்குதுங்களா சார்? மேம் மேம் கேக்குதுங்களா? எழுதிடலாமா? ஏதாவது டவுட் இருக்கா மேம்? ஏதாவது டவுட் இருக்காங்க மேம்? நோ டவுட் சார். எந்த டவுட்டுமே இல்லையா? ஏதாவது புரியலன்னா கேளுங்க. ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். அவ்வளவுதான் சார். வைண்ட் அப் பண்ணிடவா? ஓகே தன்யவாதம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இது கஷ்டம் கொஞ்சம்.